அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 12/2/2025 பௌர்ணமி திதி இரவு 7:23 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:33 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவானுடன் புதன், மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முக்கிய ஆலோசனை நடத்த, யோகாசனம் மற்றும் வேதம் பயில, வாழை கரும்பு நட, வளர்ப்பு பிராணிகள் வாங்க, வழக்கு தொடர, விவாதங்களில் கலந்து கொள்ள, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை தவிர வேறு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அமைதியை விரும்புவீங்க. அமைதி உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை அள்ளி கொடுக்கும். அதனால தாங்க சண்டை சச்சரவு இதெல்லாம் என்னத்துக்கு? சமாதானமாக சந்தோஷமாக அமைதியாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லது தானேங்கிற சமாதான தூதுவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினைச்ச காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறுங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அரசு பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. புதன் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அதனால் எதிரிகளால் ஆதாயம் இருக்குது. எதிரிகள் ஒரு சிலர் தேடி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள சில வியாபார பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. புது விஷயங்களையும் இப்போல்லாம் நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் சில விஷயங்களை கற்றுப்பீங்க. மேற்படி உங்களுடைய கல்வி தகுதியை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு நிம்மதி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
புதைத்த பிறகு விதையும் சிதைத்த பிறகு மனமும் புதிய கோணம் காண்கிறது. ஆமாங்க, விதையை விதைச்ச பிறகு புதைச்ச பிறகு தாங்க அது வீறு கொண்டு முளைத்து வெளியே வருது. அதே மாதிரி மனதை யாராவது புண்படுத்தின பிறகு தான் நமக்குள்ளேயும் வைராக்கியம் வர ஆரம்பிக்குது. அதனால தாங்க உங்களை தாக்கினவங்க, உங்களை ஏளனப்படுத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செய்தவங்க, அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் பிள்ளைகளிடம் உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுவீங்க. அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, அவங்க எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவ முடியும், நாம் அதுக்கான தகுதியோடு இருந்துட்டுருக்கிறோமா, இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தாய் வழி உறவினர்களும் இன்றைக்கி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து விஷயங்கள், விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக முடியுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்னாடி சவாலாக நினச்ச சில விஷயங்கள்லாம் இப்போ சர்வசாதாரணமாக முடியுங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, அவங்கள பார்க்குறதுக்குலாம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏங்கினவங்கள்லாம் நேராக போய் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் திறமையும் இப்போ அதிகரித்து கொண்டே வருதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் மேலதிகாரிகள் உங்களை கொஞ்சம் பாராட்டி பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதீர்கள். உங்களை உடைப்பதற்கு ஒரு தருணம் என்றால் உங்களை உருவாக்குவதற்கு பல தருணங்களை இறைவன் தருவான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான், பார்த்துக்கலாம், நாம் பார்க்காததா அப்படின்னு சொல்லி எங்கும் எப்போதும் தன்னுடைய இயற்கையான மன வலிமையுடன் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பிரபல யோகாதிபதி சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, முழு முயற்சியோடு பார்த்துட்டு இருக்கீங்க, அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிடக்காரகன் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்த ஏரியாவில் இடம் அமையிறது, வீடு அமையறதுக்கான, சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓய்வெடுக்கவே முடியலையே, இப்படியே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சில நேரங்களில் முன்கோபமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கூட படித்த நண்பர்கள், பள்ளி கல்லூரி தோழர்கள், தோழிகள், அவங்க மூலமாக சில உதவிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவோமே, வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, மீதி நேரத்தில் ஏதாவது ஒரு தொழிலை நடத்தலாமே அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் பழைய பாக்கிகளை வசூல் பண்ணுவீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் பாராட்டும்படி இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, செலவு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பயத்தை விட பெரிய கொடிய வைரஸ் ஏதுமில்லை. தைரியத்தை விட மிகப்பெரிய தடுப்பூசி மருந்து எதுவும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க பயங்கிறது ஒரு பாக்டீரியா வைரஸ் மாதிரிங்க. அதனால தான் அச்சம் என்பது மடமைங்கிற மாதிரி எப்பொழுதுமே அச்சம் தவிர்த்து விட்டு எல்லா வகையிலுமே தைரியமாக நீங்கள் இருப்பீங்க. அந்த தைரியத்தால் சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கார். ஆயில்ய நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இரவு 7:33 வரைக்கும் ஆயில்யத்தில் தான் அவர் உட்கார்ந்துருப்பார். அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கணும். சின்ன சின்ன விவாதங்கள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் குடும்பத்தில் வரும். அதை பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கே எதுவும் தெரியாத மாதிரிலாம் சிலர் அறிவுரை சொல்லும்போது நினச்சி பார்த்தா சில நேரம் சிரிப்பு வருது, சில நேரம் எரிச்சலாக இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம நேரம் கேட்டு போமே அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாமே உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. யாருக்காவது ஏதாவது லோன் அதுன்னா நீங்கள் தான் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. முன்கோபம் முழுமையாக நீங்கள் தவிர்க்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு இன்னைக்கு லாபகரமாக இருக்குது. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். என்னதான் நாம் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் ஒத்து உதுறவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கிது, நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சுப செலவுகள் உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே இரவு 7:33 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, படுத்து கிடப்பவர்களுக்கு பகல்லாம் இரவுதான். ஆனால் எழுந்து உழைப்பவர்களுக்கு திரும்பிய திசையெல்லாம் கிழக்குதான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வெளிச்சத்தை நோக்கி இப்பொழுதும் விரைந்து சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. திடீர் பயணங்கள் அதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்ககிட்ட ஏதோ கொட்டி கிடக்கிற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் பணம் கேட்டும் தொந்தரவு கொடுப்பாங்க. அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஏதோ உருட்டி புரட்டி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்துன்னு இருக்கேங்க அப்படிங்கிற திருப்தி இன்றைக்கி ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. சூரியன் உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இரவு 7:33 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்காரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் திடீர் பண வரவு சிலருக்கு உண்டுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கும். இருந்தாலும் நாம் போடுற உழைப்புக்கு தகுந்த மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தனக்கு தேவையென்றால் மட்டுமே தரையிறங்கி வரக்கூடிய கழுகாக எப்போதும் இருங்கள். எப்போதும் பணிவாக இருந்து விட்டால், இறங்கி வந்து விட்டால் நம்மை பயன்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராக நம்முடைய இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் ரொம்ப இறங்கி போனோம்னா தலைமையில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதனால தான் அடிக்கடி தலையை காமிக்கலாம் வேண்டாம், எதாவது முக்கியமானதாக இருந்தால் போய் வருவோம், இல்லைன்னா நம்ம வேலையை பார்ப்போங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்துடுச்சுங்கிறதுக்கான அடையாளங்களை இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாங்க. எங்கே போனாலும் எந்த வார்த்தை பேசினாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. மதிப்பு மரியாதையும் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பிரபல யோகாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அறவுரையாக அப்படியே பாதியிலே நின்று போன பல விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரும். எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளால் வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. வியாபாரத்தில் கூட நீங்கள் நினச்சதை விட இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்க முன்னால் நாம் பெருசாக ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி இரட்டிப்பு லாபம் உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒவ்வொரு வலியும் ஒரு பாடத்தை கற்றுத்தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆமாங்க, அதனால தாங்க வலிகளையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டு அதை வலிமைகளாக்கி வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. வாழ்க்கை கற்றுத்தரக்கூடிய பாடத்தை முறைப்படி படித்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவசாலிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சொந்தக்காரங்க சிலர்லாம் பார்த்தா ஒரு பேச்சு பேசுகிறாங்க, அப்புறம் அந்த பக்கம் போய் வேற பேசுகிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி பணவரவு உண்டு. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு பரிவர்த்தனையாகி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால
சில நேரத்தில் எதிரியாக எதிர்த்து பேசினவங்க இப்போ கொஞ்சம் நண்பனாக பழகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் அடிமனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. புதன் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு, யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கலாம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்து இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கிறமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குது, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஓடுபவருக்கு பல வழிகள் உண்டு, ஆனால் துரத்துபவருக்கு ஒரே வழிதான் உண்டு. அவர் பின்னாலே ஓட வேண்டியிருக்கும். அதனால் துரத்தி கொண்டு ஓடுபவராக இருக்காதே, ஓடுபவராக எப்போதும் இரு. ஆமாங்க, அடுத்தவங்க பின்னால் ஓடுறது, அடுத்தவங்க நிழலில் வாடுறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. இலவசம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கனாலே நீங்கள் எரிஞ்சு விழுந்துருவீங்க. ஏன் எனக்கு கை கால் இல்லையா, எனக்கு உழைக்க தெரியாதா, என் பொழப்பை எனக்கு பார்க்க தெரியாதா, நீ என்ன இலவசமாக கொண்டாதெல்லாம் கொடுக்கறது, இதை கொடுத்து வேறு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறியா, இப்படியெல்லாம் எதிர்கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவரிமான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு, நடுவில் நிற்கிற புதனும் ஆதரவாக இருக்காரு. அதனால் அழகு ஆரோக்கியம் அதிகமாகும். கேட்ட இடத்துலேருந்து பண உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. பழசெல்லாம் சொல்லி காமிப்பாங்க, உங்களை கோவப்படுத்துவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்தில் எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி அடங்குவாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா பேசலாம், அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் சோர்வு களைப்பும் நீங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். லட்சியம் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்லும், அலட்சியம் உன்னை பின்னோக்கி அழைத்து சென்று தள்ளிவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த ஒரு வேலையையும் நீங்கள் அலட்சியப்படுத்த மாட்டீங்க. அதே மாதிரி எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாராலும் எதனாலுமே லட்சியத்தை விட்டு கொடுக்காமல் அதை அடைவதற்காக மௌனமாக நடைபோட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க.
உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறாரு. தேவையில்லாத வீண் பழி பாவங்கள் அதெல்லாமே சில நேரத்தில் வருங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி புது சரக்குகளும் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. எப்பொழுதுமே நீங்கள் கடின உழைப்பாளி தான், ஆனால் சிலர் அது பிடிக்காமல் போயிடும். சிலருக்கு நீங்கள் உழைப்பது சிலருக்கு பிடிக்காமல் போகும். இருந்தாலும் சூழ்ச்சிகளை தாண்டி அலுவலகத்தில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குணம் உள்ளவர் கோபுரம் போல, ஆனால் பணம் உள்ளவர் கோபுரத்தின் மீது இருக்கக்கூடிய கலசத்தை போல. கலசம் எப்பொழுது வேண்டுமானாலும் கழற்றப்படலாம், மாற்றப்படலாம். ஆனால் கோபுரத்தை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஆமாங்க, அதுபோல தாங்க பணத்தை விட குணம்தான் முக்கியம். அதனால தாங்க நீங்கள் குணமுள்ளவர்களாக இருக்கீங்க. குணமுள்ளவர்களை நண்பர்களாகவும் வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன சந்தேகங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் மனசுக்குள்ளார போகுங்க. பணம் வந்த காலத்தில் நாம் அதை சரியாக சேமித்து வைக்காமல் இப்படி நாம் படாத பாடுபட்டுருக்கோமே, இஷ்டத்துக்கு வாரி இறைச்சமே. இப்போ தான் பணத்தோட அருமெல்லாம் நமக்கு தெரிய வருது. வீட்டில் அப்பயே சொன்னாங்க, நாம் எங்கே கேட்டோம். அப்போல்லாம் அவங்க பேசினதோ சொன்னதோ நம்ம தலைக்கு ஏறவே இல்லை. இப்போ எல்லாமே தலைவலியாக மாறிடுச்சேன்னு சில நேரங்களில் இன்றைக்கு ஆதங்கப்படுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா நட்சத்திரப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடங்குது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் புதனும் 3வது வீட்டில் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவங்கள பயன்படுத்தி சில முக்கிய வேலைகளை இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கூடிக்கிட்டே போயின்னு இருக்குது. 9வது பார்வையால் குரு பகவான் உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அதனால் ஒரு பக்கம் 7.5 சனியால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலும் குரு பகவானுடைய பார்வையால் அழகு இளமை உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் செல்வாக்கும் உங்களுக்கு கூடும். மகளுக்கு திருமணம் கூடி வரும். நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வேலையாட்களால் இன்றைக்கி சில தொந்தரவுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் நாம் இருக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் மேலதிகாரிகளுக்கு தெரியாத பல சூட்சுமங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போயிடுறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இரவு 7:33 கவனமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேருக்கு மட்டும் எப்படி இடம் கொடுத்தது
அதிகாரத்திற்கு பணியாமல் அன்புக்கும் அடிபணிகிறது பாறை. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எப்பொழுதுமே யாராவது அதட்டலா உருட்டலா மிரட்டலா ஏதாவது கேட்க வந்தாங்கன்னா அவங்கள உடனே நீங்கள் உருட்டி தள்ளிடுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பாக பாசமாக ஒரு அணுகுமுறையோடு வந்து கேட்குறாங்கன்னா அவங்க எதை கேட்டாலும் அதை எடுத்து கொடுத்துருவீங்க. எங்கும் எப்பொழுதும் அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் அடிபணியாத ஆனால் அன்புக்கு அடிமையாகிறவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. இதுவரைக்கும் ஆசைப்பட்டதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போகுங்க. பார்த்தும் பார்க்காம போன சில நண்பர்கள்லாம் வலியை வந்து இன்னைக்கு பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வலிமை கூடிக்கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு நடக்கும். பரபரவும் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகும். இன்றைய தினம் லாபம் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு அருமையாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. 7.5 சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நேரத்தில் கொஞ்சம் உறங்கச் செல்வது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட அதைவிட அதிகமாக ஓடு. அப்போதுதான் வெற்றியானது நிலைத்திருக்கும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. எப்பொழுதுமே குடுகுடுன்னு ஓடின்னு இருப்பீங்க. எப்பொழுதுமே வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் இல்லாமல் இனிமே தான் நமக்கு எதிரிகள் அதிகமாவாங்க, அதனால் நாம் கொஞ்சம் வேகமாக ஓடணும்னு சொல்லி முன்னிலும் அதிகமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, போட்டு படகப்படுத்துகிறாரு. காலையில் இருக்கிற மாதிரி ஆரோக்கியம் மாலையில் இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி போயின்ட்டுருக்கு. எப்படிங்க நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு சூரியன் சாதகமாக இருக்கிறாருங்க. அதனால் வெற்றி உண்டுங்க. சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அவர் வந்து ராகுவோட அந்த கெட்ட பலன்களை எல்லாம் குறைத்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகிறாருங்க, கொடுத்துட்டு இருக்காருங்க. 7.5 சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால எவ்வளோ பணம் வந்தாலும் சரி எதுவுமே தங்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய முதலீடு கடன் வாங்கி லோன் வாங்கி முதலீடு போட்டெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. ஏதோ கையில் கொஞ்சம் இருந்தது அதை வச்சு சிம்பிளாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் சுமூகமாக முடியுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும்.
அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.